റിവ്യൂ റേഷനിലെ പുതിയ വീഡിയോക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. അപ്പൊ നമ്മള് കറുപ്പ് സിനിമയുടെ ഇന്റർവൽ ഫൈറ്റ് സീനും നമ്മള് പിന്നെ ക്ലൈമാക്സും നമ്മൾ ഇട്ടായിരുന്നു. അപ്പൊ ഇതിന്റെ നമുക്ക് ഇൻട്രോ സീൻ കണ്ടപ്പോൾ റിയാക്ട് ചെയ്യാൻ അപ്പൊ നമുക്ക് ഇൻട്രോ സീൻ ആണ് കണ്ട് റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത്. നമ്മൾ ഓൾറെഡി തിയേറ്ററിൽ സിനിമ കണ്ടതാണ്. അപ്പൊ ഒത്തിരി വരാൻ വേണ്ടി ഒന്നുകൂടി കാണാൻ വേണ്ടി നോക്കിയിരിക്കുന്നത്. അപ്പൊ ഇൻട്രോ സീൻ കാണാൻ അപ്പൊ അതിന്റെ അടിപൊളി ഫൈറ്റും നല്ല അടിപൊളി സൂര്യയുടെ അടിപൊളി ഇൻട്രോ ആയിരുന്നു പടത്തില്. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് അത് കണ്ട് റിയാക്ട് ചെയ്യാം. പിന്നെ ഇന്ദ്രൻസും നല്ല അടിപൊളിയായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട് ആ സിനിമയിൽ. അടിപൊളിയായിട്ട് നല്ല രസമുണ്ട് ഇന്ദ്രൻസിന്റെ അഭിനയം, എല്ലാം അടിപൊളിയുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് അതിന്റെ ഇൻട്രസ്റ്റിംഗ് കാണാം. അപ്പൊ നമുക്ക് പ്ലേ ചെയ്യാം. അപ്പൊ എല്ലാവരും വീഡിയോ മാക്സിമം സപ്പോർട്ട് ചെയ്യാം. എല്ലാവരും ലൈക്ക് അടിക്കുക, സബ് ചെയ്യാം. എനിക്ക് ഇവിടെ തൊട്ടാണ് കാണുന്നത്. கேஸ் நடத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். நம்ப முடியல இல்லை, 30 வருஷம் முன்னாடி நான் இங்கே வரும்போது உன் பொண்ணு வயசு தான் சார் எனக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் மொத்த குடும்பமும் போயிடுச்சு. நானும் செத்துட்டேன்னு எங்கள் ஏரியா எம்எல்ஏ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டான். இல்லை நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு கேஸ் நடத்துறதுக்காக இங்கே வந்தேன் சார். என்கிட்ட இருக்க கடைசி காசை இவங்க பிடுங்குற வரைக்கும் கேஸ் நடத்தினேன் சார். 17 வருஷம். அப்புறம் முடியல, காசும் இல்லை நாதியும் இல்லை. அப்புறம் இவங்க சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற 5 10 வாங்கிக்கிட்டு அவங்களோட பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கே இருக்க பழகிட்டேன். வெளியில் எங்கேயும் வேலைக்கும் போக முடியல, ஏன்னா நான் செத்துட்டேன். அதான் பேய் என் பேர் சார். என் நிஜ பேரை மறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு சார். கோர்ட்டுக்கு வந்தால் தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க சார். கோர்ட்டுக்கு வர்றதே தண்டனை சார். சாப்பிடு சார். இங்கே கேஸ் நடத்த நிறைய தெம்பு வேணும். சாப்பிடு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்கய்யா. கோர்ட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இந்த சாமி தீர்த்து வச்சிரும். മ്യൂസിക് ഒക്കെ എന്ത് രസമല്ലേ, അടിപൊളി. மனசார வேண்டிக்கிட்டு முளகரைச்சா உடனே நீதி விற்கிற முரட்டுத்தனமான சாமி. யாரை வச்சு இனிமே அந்த நகையை வாங்கணும்னு பார்க்குறேன். ഇത് രസമല്ല പാട്ടൊക്കെ. പടം തൊട്ടാണ് മോനെ. ഓ ഓ
എന്റെ മോനെ വീട്ടിലൊരുണ്ടോ എന്താ ചെയ്യാനേ ഓ എന്നെ മ്യൂസിക്കൽ എന്റെ മോനെ എന്റെ മോനെ കൊറേ നാൾക്ക് ശേഷം സൂര്യയുടെ ഒരു പടം സെറ്റായിട്ടിരുന്ന് കാണാൻ പറ്റുന്നത്. ಜಿಂಕ್ ಚಕ್ರ ಚಿಕ್ಕಾಕಿ ಚಿಕ್ಕಾಕಿ ಚೂ ಚುಕ್ಕಾಕಿ ಚೂ ಮಾತ್ರ ಇನ್ನೂ ವೀರ್ಯಂ குறையல பீக் அடிக்குது. நீ எந்த பிளேயரு? கிரேட் காலியா? ஆனால் நீ பேசவே மாட்டேன்றிய. போ, நான் போகிறேன். என் பேரு கருப்பு, வேட்ட கருப்பு. அப்ப நான் தான் சிவன், விக்னேஷ் சிவன். ரத்தமாறன் மொத்தமாறன் வெற்றிமாறன் வேட்டை கருப்பு. ജിലിമ്പിച്ചു പോയി. சாமி, வேட்ட கருப்பு சாமி, என் முன்னாடி எதுக்கு வந்தீங்க? இன்னைக்கு உனக்கு தண்டனை நாள். நான் என்ன தப்பு பண்ண? பாக்குறியா? சாமி, என்ன
மன்னிச்சிருங்க சாமி. சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன். சின்னதா பேசாதான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நாளைக்கே அதை சரி பண்ணிடுறேன். இத்தனை மாசமா பண்ணாத எப்ப ஒரே நாள்ல பண்ணுவேன். இத்தனை வருஷமா வேறுட்டே தான் பண்ணல. அப்பதானே ஃபீஸ் வாங்க முடியும். அப்பதானே ரைட்ல ஒரு வாட்ச் லெஃப்ட்ல ஒரு வாட்ச் எல்லாம் கட்ட முடியும். காசு ஆனா இது ரொம்ப சப்ப மேட்டர் சாமி. ரிட்டர்னா ப்ராப்பர்ட்டி ஒரே நாள்ல ஆர்டர் வாங்கிடலாம். அது கொஞ்சம் பேர் கரெக்ட் பண்ணணும். பெஞ்சுக்குள்ள இருக்கு. அவன் பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா போதும். அடுத்து போலீஸ் ரிப்போர்ட் 500 ரூபா கொடுத்தா போதும். உடனே ஆஜராயிடுவாங்க. நெக்ஸ்ட் தங்கதான சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அப்ரைசர் தெரியுமா? அவருக்கு ஒரு பாட்டில் சரக்கு கொடுத்தா போதும். ரிப்போர்ட்டை கொடுத்துருவாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஐயா போய் பார்க்கலாம்னா ஓயே வருவான். ஐயா எல்லாம் பார்க்க முடியாது. 200 ரூபீஸ் கொடுத்தா போதும். உள்ள விட்டுருவான். அப்புறம் நம்ம ஐயா அவர் மனசு கோணாதபடி செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்தா உடனே ஆர்டர் போட்டுறேன். நாளைக்கே முடிச்சிரும். என்ன தைரியம் இருந்தா காசை கொடுத்து கேஸ முடிப்ப நீ என்கிட்டயே சொல்லுவேன். சாமி வேற என்ன சொல்லுவாங்க? காசு இருந்தாதான் எங்க கோர்ட்ல எல்லாமே. செட்டிங் போடலன்னா இங்க காசு வாங்கக்கூடாது. கரப்ஷன் தப்புடா. எங்களுக்கு பழகிடுச்சு, பிடிச்சிருச்சு. அது எங்களுக்கு அடிக்ஷன். எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கடவுளே வந்தாலும் அதெல்லாம் பார்த்து முடியுதா? ஐயோ தெரியாம சொல்றேன். படிச்சுக்கவே கடவுளே சுடுது. ஆனா அந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணி காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றேன். கடா வெட்டி கூழ் ஊத்தி காவடி தூக்கி திருவிழா நடத்துறேன். மண்சோறு சாப்பிட்டு மாவிளக்கு போட்டு மொட்டை அடிச்சு நான் பாட்டு பாடுறேன். அங்க கோடி முழங்குது. கருப்பு சாமி தங்க கால சாமின்னு இப்படி என்ன வேணாலும் பண்றேன். உடனே சாமி சுடுது. ஐயா இப்படி அநியாயமா தண்டனை கொடுத்து என்ன கொலை பண்ண போறது தப்பு சாமி. இந்த பழி உங்களை விட்டு போகாது சாமி. நீதிக்கான கடவுளா, நீதி தவறலாமா? என்ன சொன்ன? நீதிக்கான கடவுளே, நீதி தவறலாமா? நான் சொல்ற மாதிரி தான் எங்க கோர்ட் ப்ரொசீஜர். ஆனா அது தெரியாம எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களே. நீங்க தானே சாமி, நீதிக்கான சாமி. வாங்க எங்க கோர்ட்டுக்கு வாங்க. உங்களால முடிஞ்சா நேர்மையா அந்த பொண்ணுக்கு அந்த நகையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. அப்ப நான் ஏத்துக்கிறேன். முடியுமா? சேலஞ்சா? நீதிக்கான கடவுளுக்கு நீதி மேல நம்பிக்கை இருக்கா? இருந்தா வாங்க. അടിപൊളി സീനോട്ടോ, അടിപൊളി സീൻ. കാരണം കുറച്ച് സീനുകളൊക്കെ കുറച്ച് ബോറാക്കിയിട്ട് തോന്നുന്നുണ്ട് ചില സീനുകളൊക്കെ. ഇതിന്റെ ക്ലൈമാക്സ് ഞാൻ പറഞ്ഞില്ല, റിയാക്ട് സമയത്ത് പറഞ്ഞ സിംഗം ഇതിന്റെ സീൻ അതൊന്നും വേണ്ടായിരുന്നു സിനിമയിൽ ശരിക്കും. പിന്നെ ബാക്കി പടമൊക്കെ നോക്കി ഞാൻ കണ്ടിരിക്കാൻ പറ്റിയ നൈസൊരു പടം തോന്നുന്നു. ഒരു കുറെ നാൾക്ക് ശേഷം നല്ല സിനിമ ഞാൻ പടം കാണുന്നു. അങ്ങനെ ജയ്ബീമൊക്കെ ലാസ്റ്റ് കണ്ടതല്ല തോന്നുന്നു. അപ്പൊ എന്തായാലും ഇനി സൂര്യയുടെ അടുത്ത പടങ്ങൾ കുറെയൊക്കെ വരേണ്ടതെന്ന് തോന്നുന്നു എന്തായാലും. അപ്പൊ എന്തായാലും നല്ല പടമായിരിക്കും വിചാരിക്കാം. അപ്പൊ എന്തായാലും വീഡിയോ അവസാനിപ്പിക്കാൻ പോകണം. അപ്പൊ എല്ലാവരും മാക്സിമം സപ്പോർട്ട് ചെയ്യണം, അടുത്തിലോട്ട് ചെയ്യണം എല്ലാവർക്കും.